இன்றைக்கு நாம் நித்திய ஜீவன் என்றால் என்ன, அதை எப்படி அடைந்து கொள்வது என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். யாரும் தூங்காதீங்க, தயவு செஞ்சு விழிப்பாக இருந்து ஆண்டவருடைய வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறது நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம் இல்லையா? இயேசு யார்? அவர் கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார், வளர்ந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார், இப்போது ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நமக்கு தெரியும். இன்னும் இதை விட கொஞ்சம் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும். அவரை அறிவது எப்படி? இப்போ நம்ம ஒருத்தரை அறிய வேண்டும் என்றால் ஒரு வேளை பார்த்து வணக்கம் சொல்லியோ பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லியோ போவதனால அவர்களை பற்றி நாம் அறிய முடியாது. ஒருவரை அறிய வேண்டும் என்றால் அவர்களோடு நெருங்கி பழகணும். ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தால்தான் அவர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே நாம் இயேசுவை எப்படி அறிந்து கொள்வது என்று பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்தும் சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். நம்ம எல்லாரும் வேதம் வாசிக்கிறோம். பைபிளை சீக்கிரம் ஒரு வருஷத்தில் முடிக்கணும்னு வேகமாக வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை ஆஃபீஸ்க்கு புறப்பட்டு நின்றுட்டு ஜாதகம் பார்க்குற மாதிரி விரித்து எந்த வசனம் முதல்ல வருது கண்ணில் படுதுன்னு பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது வேணும், அப்படி தானே? நாள் பூரா நம்முடைய வேலைகளை செய்வதற்கு ஒதுக்குகிறோம் நேரத்தை, ஜெபிக்கிறோம். அது டிஃபால்ட்டாக நமக்கு வந்துடுது. வேலை செய்யும்போது ஜெபிக்கிறோம், பஸ்ஸில் போகும்போது ஜெபிக்கிறோம், சும்மா இருக்கும்போது ஜெபிக்கிறோம். அதுக்கென்று காலை மாலை டைமை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் வேதம் வாசிப்பது சரியாக நடைபெறுவதில்லை. ஏனென்றால் ஜெபிக்கிறதுல நம்ம அவரிடத்துல நாம் பேசுகிறோம். முன்ன ஒரு தடவை கூட சொன்னேன், ஜெபம் என்றால் நாம் அவரோடு பேசுவது. அவர் நம்மகிட்ட பேசணும்னா எப்படி பேசுவார்? வசனத்தின் மூலமாகத்தான் பேசுவார். வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்தின் மூலமாகத்தான் நம்மோடு பேசுவார். அப்போ அவர் பேசுவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும், இடம் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது இங்கே 50 வசனம் வாசிக்க தேவையில்லை, ஒரு அதிகாரம் வாசிக்க தேவையில்லை, ஒரு வசனத்தை வாசித்தாலும் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு இந்த வசனத்தில் எடுத்துக்கொள்ளும்படியாக ஏதாவது இருக்குதா, அப்படி என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் என்ன செய்ய முடியுமா? என்ன செய்ய முடியும்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும். இப்போ ஜெபிக்கிறதுனால் மட்டுமல்ல, யாரெல்லாம் நல்லா ஜெபிக்கிறீங்களோ கூடவே வேதத்தையும் வாசித்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது டைம் எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது நம்முடைய கண்டிப்பான ஒரு கடமை. நேற்றைக்கு நான் ஒரு சகோதரிகிட்ட பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அவர் ராத்திரி பூரா ஜெபிக்கிறார், பகல் பூரா ஜெபிக்கிறார். அவர் ரிட்டையர்டு எம்ப்ளாயி, ராத்திரி பூரா ஜெபிக்கிறாரு, பகல் பூரா ஜெபிக்கிறாரு. ஜெபம் முடிச்சுட்டு ரூமுக்கு வெளியே வந்த உடனே
பயங்கரமாக கோபப்படுறார். அப்போ அந்த ஜெபத்துடைய அர்த்தம் என்னன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னான். நான் அப்போ கேட்டேன், என்ன ஜெபிப்பார் உனக்கு தெரியுமா? இரவும் பகலும் ஜெபிக்கிறாரே, இடைவிடாமல் ஜெபிக்கிறாரே, என்ன ஜெபிக்கிறாருன்னு கேட்டேன். அவர் எப்போதுமே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்னு தான் ஜெபிப்பார் அப்படின்னு சொன்னான். நாமும் அப்படித்தான் ஜெபிக்கிறோம். வாய் எடுத்தால், வாய் திறந்தாலே நமக்கு நம்மை அறியாமல் என்ன வந்து விடுகிறது? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, இன்னாரை ஆசீர்வதிங்க, இன்னாரை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். எப்போதாவது நான் என்ன செய்யணும் ஆண்டவரை, நீங்கள் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோமா? ஆண்டவர் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். முகமுகமாக வந்து பேசணும்னு இல்லை, புல்பீட்டில் வேத வசனத்தின் மூலமாகத்தான் பேச வேண்டும் என்றில்லை, நம்மோடு பேசுவார். நாம் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால், தியானித்தோமானால் கண்டிப்பாக அவர் நம்மோடு பேசுவார். ஆனபடினால இன்று முதல் வேத வாக்கியத்தை ஆராயாமல் கடகடகடகண்டு வாசிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் மாற்றிக்கொள்வோம். ஒரு வசனம் வாசிங்க, டைம் இல்லைன்னா ஒரே வசனம், அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பாருங்க, 2வது ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அவங்க யாருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யணும். அதனால என்ன கிடைக்கும்? மகிமை, கனம், அழியாமை. அழியாமை தேடுகிற, அழியாமை என்றால் இம்மார்டாலிட்டி. நம்முடைய சரீரம் அழிந்து போகிறது. மண்ணுக்குள்ளே போட்டாச்சுன்னா இந்த சரீரம் என்ன செய்கிறது? அழிந்து போய் விடுகிறது. இங்கே சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்தால் என்ன செய்யுமா? அந்த அழிந்து போகிற அந்த சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ளும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நற்கிரியைகள் செய்யணும். ஜெபித்தால் மட்டும் போதாது, வேதம் வாசித்தால் மட்டும் போதாது, ஆராய்ந்து பார்த்தால் மட்டும் போதாது, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நல்ல காரியங்கள், நம்மால் முடிந்த நல்ல காரியம், அது பெரியதோ சின்னதோ, முடிந்த நல்ல காரியம். உதவி தேவைப்படுகிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். சரீர உதவி, ஆலோசனை, மென்டல் ஹெல்ப்பு தேவைப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆலோசனை கொடுக்கலாம், ஆறுதல் படுத்தலாம், அறிவுரை சொல்லலாம். இதெல்லாம் நற்கிரியைகள் தான். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டுமாம். அப்படி செய்யும்போது மகிமை கிடைக்கிறது, நமக்கு கனம் கிடைக்கிறது, 4 பேர் மதிக்கிறாங்க. ஓ, இன்னார் வராங்க, ஏன் அவங்களுக்கு நிறைய நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுருக்கோம்னா நமக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும். கனம் கிடைக்கிறது, மகிமை கிடைக்கிறது, அதோடு சேர்ந்து அழியாமையும் கிடைக்கிறது. அது மிக மிக முக்கியமானது. நித்திய ஜீவனுக்குள் போகிற அந்த அழியாமையும் கிடைக்கிறது. அதை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். எதை தேட வேண்டும்? மகிமை, கனம், அடுத்தது அழியாமை. இதை தேட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய வேண்டும். செய்வோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முதல்ல பார்த்தோம் என்ன பார்த்தோம்? நம்பர் 1 என்ன பார்த்தோம் சொல்லுங்க? வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அது 1. 2வது சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அதுக்கு ரொம்ப அழுத்து போகணும்னு அவசியம் இல்லை, கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இருந்த இடத்துல ஃபோன் நம்ம கையில் இருக்கு, உலகமே ஃபோனில் இருக்கு, அந்த உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்குது. இந்த ஃபோன் மூலமாக எவ்வளோ காரியங்களை செய்யலாம். ஆலோசனை சொல்லலாம், ஆறுதல் படுத்தலாம், ஜெபிக்கலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம். அவங்களுக்கு தடுமாற்றத்தில் இருக்கிற மக்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஏன்னா தற்கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு கூட அதிலிருந்து நாம் அவர்களை காப்பாற்றலாம். இவைகளெல்லாம் மிகப்பெரிய நற்கிரியைகள்.
இந்த நற்கிரியைகளை நாம் செய்வோமானால் நித்திய ஜீவன் நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஜெபிப்பதனால் மட்டுமல்ல, பாடுவதனால் மட்டுமல்ல, காணிக்கை கொடுப்பதால் மட்டுமல்ல, ஆலயத்துக்கு வருவதால் மட்டுமல்ல, இந்த விதமான காரியங்களையும் நாம் கூட செய்யும்போது நிச்சயமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அடுத்தது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஆமாம், சோர்ந்து போகாமல் நாம் நற்கிரியைகளை செய்யும்போது, சோர்ந்து போகாமல் நாம் வேத வசனங்களை ஆராயும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது? புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான். புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான், உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டு கொண்டே வருகிறான். ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுகிறான். அழியாமை, இம்மார்டாலிட்டி நமக்கு கிடைக்கிறது. நித்திய ஜீவனுக்குள் நம்ம பிரவேசித்து கொண்டே இருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அந்த பயணத்தை வெற்றிகரமாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது அர்த்தம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனம் எடுங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்னா என்னது? அப்படி 2 கை எடுத்தோம், அப்படி பிடிச்சி வைக்கிறது, அதுதான் பற்றிக்கொள். அந்த பிடியை விட்டு ஓட முடியாது. அந்த அளவுக்கு நித்திய ஜீவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டுமா? அதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நம்ம எல்லாரும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை என்கிறது என்னது? போராட்டம். ஒவ்வொருவரும் போராட்டத்தில் இருக்கிறோம். காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வரை போராட்டம். வீட்டில் போராட்டம், மனதில் போராட்டம், குடும்பத்தில் போராட்டம், பணப்பிரச்சனை அது ஒரு போராட்டம், கடன் வாங்கின கடன் கொடுக்க முடியலை அது ஒரு போராட்டம், வட்டி கட்ட முடியலை ஒரு போராட்டம், சரீரத்தில் சுகம் இல்லை அது ஒரு போராட்டம். இப்படி எத்தனையோ போராட்டங்களை நீங்களும் நானும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, அங்கே வெளியே இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான். போராட்டம், வாழ்க்கையினாலே போராட்டம் தான். அதுதான் வாழ்க்கை, போராட்டம் தான் வாழ்க்கை. இதிலிருந்து யாரும் தப்பி ஓடவே முடியாது. மரணம் வரைக்கும் இந்த போராட்டத்தை போராடித்தான் ஆக வேண்டும். போராட்டம் என்றால் யுத்தம் என்பது அர்த்தம். இன்னொரு வார்த்தை யுத்தம். இந்த யுத்தத்தை நாம் அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும், வேலைக்கு போனால் அங்கே போராட்டம், வீட்டுக்கு வந்தால் இங்கே போராட்டம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த போராட்டத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஐயோ, நான் பாரம் சுமந்து தவிக்கிறேன், எவ்வளோ பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறது. ஒரு பிரச்சனை வருது, அதை முடிக்கிறேன், அடுத்த பிரச்சனை வந்துடுது. கடலில் எப்படி அலை அடிக்கிறதோ, ஒரு அலை வந்து முடித்தவுடன் அடுத்த அலை உடனே வந்துடும். அதே போல் நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தினால் நிறைந்த வாழ்க்கை. யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த யுத்தத்தினால் நீங்களும் நானும் ஒரு சல்லி பைசா கூட பிரயோஜனம் இல்லை. இதனால், இந்த யுத்தத்தை வெற்றிகரமாக செய்வதனால் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. நாம் என்ன யுத்தம் செய்ய வேண்டும் பாருங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நல்ல போராட்டம். அது என்ன நல்ல போராட்டம்? தெரிந்தால் தானே போராட முடியும். இப்போ போராடுகிற போராட்டம் எல்லாம் போராட்டம் இல்லை. அதில் ஒரு விசேஷமும் இல்லை. எனக்கும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி வரும்பாங்க. அதே மாதிரி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடரும். ஆனால் இந்த நல்ல போராட்டம் என்றால் என்ன? அதை நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். நல்ல போராட்டம் என்றால் என்னன்னா, இந்த அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கு. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. ஆமாம், உலகத்தில் நம்ம ஏதாவது கொண்டு வந்திருக்கோமா? ஒரு குழந்தை பிறக்குது, என்ன கொண்டு வருது? அப்படியே நிர்வாணியாக பிறக்குது. பசி. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். நம்ம எதையும் கொண்டு போகிறதில்ல. அந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு அனுப்புகிறாங்க. போகும்போது அந்த ட்ரெஸ்ஸு 2 நாளையில் கரையாக வந்து அரைச்சி கொண்டு போயிடுது. அது வேல்யூ இல்லாதது. அப்போது நம்ம உலகத்தில் ஒன்றும் கொண்டு வரல, நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாக
போகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப நிச்சயம். அடுத்த வசனம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமே என்று கடவோம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இருக்கிறோமா? நல்ல போராட்டம், நல்லா கவனிக்கணும். உண்ண நமக்கு இருந்தால் போதுமென்று இருக்கிறோமா? உடுக்க நமக்கு இருந்தால் போதுமென்று இருக்கிறோமா? மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அதில் போதும் என்கிற ஒரு நிலைமை நமக்கு வருதா? இல்லை. வீட்டில் ட்ரெஸ் வைக்க இடம் இல்லை. ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்கவும் மனசு இல்லை. நமக்கு ட்ரெஸ் வருது, நம்ம காசு கொடுத்து எடுக்கிறோமோ சும்மா வருதோ, வர்றதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் மனசு இல்லை. ஒரு ட்ரெஸ் எடுத்தால் 9 ட்ரெஸ் கீழே விழுது. நமக்கு உடுக்க இருக்கிறது போதும் என்று நாம் எடுக்கிறதே இல்லை. நிறைவு வருவதே இல்லை. இதுதாங்க நல்ல போராட்டம். இந்த போராட்டம், இந்த நிறைவில்லாத போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. அதில் ஒரு ஆளாக நாமும் இருக்கக்கூடாது. நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். அப்படின்னா எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்கலாம்? தோராயமாக ஒரு ட்ரெஸ் உடுத்திருக்கிறோம், ஒரு ட்ரெஸ் அழுக்கில் இருக்குது, நேற்றுக்கு துவைக்க முடியலை, இன்னொரு ட்ரெஸ் அழுக்கிற, 2 செட்டு அழுக்கில் இருக்குது. உள்ளே எத்தனை செட்டு இருக்கலாம்? ஒரு 2 செட்டு இருக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு? 5 செட்டு. யாருக்காவது 5 செட்டு ட்ரெஸ்ஸோட நம்ம இருக்கிறோமா? இல்லை. 50, இன்னும் ஒரு 0, 500 இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். உடுக்கவும் உண்ணவும் நமக்கு உண்டாயிருந்தால், அது எவ்வளவுன்னு சொல்லப்படலை, நான் தான் சும்மா ஒரு கணக்கு சொன்னேன் உங்களுக்கு. நமக்கு எது இருக்குதோ அது போதுமென்று இருக்க கிடவோம். அடுத்த வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிக்கேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யம் ஆக விரும்புகிறவர்கள், பணக்காரர் ஆக விரும்புகிறவர்கள். எல்லாருக்கும் பணம் எல்லாவற்றுக்கும் தேவை. பணம் வேணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் பணம் இன்னும் வேண்டும். அப்போ ஏழைய சொல்லவே வேண்டாம், பணம் எல்லாருக்கும் வேணும். ஆனால் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் ஃபஸ்ட்டு சோதனையில் விழுவாங்க. சோதனைனா கூட பரவாயில்லை, அந்த சோதனையிலிருந்து வெளியே வந்துடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பாருங்க, கண்ணியில் மாட்டினா வெளியே வர முடியாதுங்க. அதுதான் வாழ்க்கை. அப்படியே நொந்து நூலாகி லைஃபே உடஞ்சி சின்ன பின்ன ஆகிரும். அப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சையில் விழுகிறாங்க. ஒரு விஷயம், பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று ஒரு விஷயம் நினைத்ததுனால எத்தனை கஷ்டம் வருது. கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் விமோசனமே இல்லை. எத்தனை குடும்பங்கள் விதமாக இருக்காங்க, கண்கூடாக நம்ம பார்க்குறோம். ஐஸ்வர்யவானாக விரும்ப வேண்டாம், பணத்திற்கு பின்னால் ஓடி ரிஸ்கில் இறங்க வேண்டாம். இதுதான் நல்ல போராட்டம். அடுத்த வசனம் வாசிப்பா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அது சோதனையில் கொண்டு விடுது. கண்ணியில் வெளியே வர முடியாதபடி கண்ணியில் மாட்டிக்கொள்ள வைக்குது. அதனால் பண ஆசை நமக்கு வேண்டாம். நல்ல போராட்டத்தை போராடுவோம். பண ஆசை இல்லாதவர்களாக இருப்போம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி என்ன ஆண்டவரை விசுவாசிச்சு இயேசுவே என்ன பணம் கிடைக்குது? இன்னமும் கஷ்டத்தில் தான் இருக்கிறோம். பணம் கிடைக்கல. ஆனால் பணம் இருக்கிறவங்கள்ட்ட போய் பாருங்கள், நிம்மதி இருக்கா? நிம்மதி இல்லை.
கண்ணியில் மாட்டிகிட்டு இருப்பாங்க, சோதனையில் ஃபுல்லாக சிக்கிட்டு இருப்பாங்க. யாரும் அவர்களை விடுவிக்க முடியாது. ஆண்டவரை இறங்கி வந்தால் கூட அவங்களை விடுவிக்க முடியாது. அதுவே தான் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். அநேக வேதனை, கொஞ்ச நஞ்ச வேதனைகள் அல்ல, அநேக வேதனையினாலே தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். ரொம்ப பரிதாபமாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது பயமாக இல்லை? அப்போது நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் என்றால் பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறவைகள் போதும் என்று, உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் அது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். அடுத்த வசனம், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி. நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய பிள்ளையே, இந்த காரியத்தை விட்டு ஓடு, நிற்காத, ஓடு. எதையெல்லாம் விட்டு ஓடணும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்ணவோ ஒடுக்கவோ இருக்கிறவைகள் போதும் என்று நினைக்கணும். பணாசை படக்கூடாது, கண்ணியில மாட்டக்கூடாது, சோதனையில மாட்டிக்க கூடாது, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளை ஆனதுனால தான் நம்ம இந்த கூடாரத்துக்குள்ள வந்து இருக்கிறோம். நீயோ தேவனுடைய பிள்ளையே இவைகளை விட்டு ஓடு. ஓடி என்ன செய்? நீதியை, தேவ பக்தியை, விசுவாசத்தை, அன்பை, பொறுமையை, சாந்த குணத்தை அடையும்படி தேடு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேட வேண்டியது எது? ஐஸ்வர்யத்தை அல்ல, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு பிரியாணி அல்ல, அடுத்தது பணம் அல்ல. செய்ய வேண்டியது எது? எதை தேடி ஓடணும்? நீதியை தேடி ஓடுங்கள், தேவ பக்தியை தேடி ஓடுங்கள். எப்படி பக்தியாக இருக்கலாம்? ஆண்டவருக்கு பிரியமாக எப்படி இருக்கலாம்? அடுத்தது விசுவாசத்தை தேடி ஓடுங்கள், அன்பை நாடுங்கள். அன்பு சீண்டுனா கூட சில ஊழியக்காரங்களெல்லாம், நான் குறை சொல்லலை, தயவுசெய்து மன்னிக்கணும், ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, ஃபுல் டைமாக டெடிக்கேட்டடாக வந்திருப்பாங்க. அவங்கள சீண்டி பார்த்தா தான் தெரியும் அவங்களுடைய ஒரிஜினல் கலர் என்னன்ட்டு. கொஞ்சம் கூட அன்பு இருக்காது, கொஞ்சம் கூட சாந்த குணம் இருக்காது, கொஞ்சம் கூட தாழ்மை இருக்காது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீயோ தேவனுடைய பிள்ளையே அன்பை தேடி ஓடு, பொறுமையை நாடு, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. இப்போ நாம் தேட வேண்டியதெல்லாம் இதுதான், சரியா? அப்போதான் நல்ல போராட்டத்தை போராட முடியும், அப்போதான் நித்திய ஜீவனை அடைய முடியும், சரியா? இன்னும் ஒரே ஒரு பகுதியை பார்த்து கொண்டு முடித்து விடலாம். 1 யோவான் 3வது அதிகாரம். இந்த நித்திய ஜீவன் நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 1 யோவான் 3வது அதிகாரம் 15-16 வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். கொலைகாரன் நம்ம யாரை சொல்லுவோம்? யாராவது கத்தியால் வெட்டி யாரையாவது கொன்னுட்டா, கழுத்தை நசுக்கி கொன்னுட்டா என்ன சொல்லுவோம் அவங்கள? ஐயோ கொலைகாரன் அதான் வரான், ஒதுங்கி போகலாம். துஷ்டனை பார்த்தா ஒதுங்கி போகணும், கொலைகாரன் வரான் அப்படின்னு சொல்லி கொலைகாரனை பார்த்து நாம் நடுங்குவோம், ஒதுங்கி போவோம். இங்கே கொலை செய்யலை, ஆனால் செய்யாமல் செய்கிறோம். வேத வசனத்தின்படி சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். சகோதரன் என்றால் உடன் பிறந்த சகோதரனாக இருக்கலாம், உடன் பிறவா சகோதரனாகவும் இருக்கலாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். ஏற்றுக்கொள்ள முடியுதா? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. நான் ஐயோ கொலைகாரனா
அவனை பிள்ளைலாம் நான் இல்லை, அவன் நரகத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அவனுக்கு. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நீதிமான், நான் பரிசுத்தவன், அப்படி தானே நம்ம சொல்கிறோம். இங்கே சொல்லியிருக்க நீ கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன், மனுஷனை வெட்டி கொல்ற. எப்படி? தன் சொந்த சகோதரனை பகைக்கிற. உடன் பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், உடன் பிறவாத சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும். இங்கே ஆண் பாலினத்தில் சொல்லியிருக்கேன், பெண்கள் தப்பிக்க முடியாது. ஆணோ பெண்ணோ சகோதரர்களை பகைக்கிறவர்கள் மனுஷ கொலைபாதகர்கள். ஒருபோதும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவனை அனுபவிக்க முடியாது, நிலைத்திராது அவங்களில். நம்ம சும்மா அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் வேஷம் மாதிரி தெரியுதில்ல. வந்து ஆலயத்தில் உட்காந்து நல்லா பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த வேத வசனத்தின்படி, இதுக்கு தான் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை ஆராய்ந்தால் போதும். நான் கொலைக்காரனா? நான் என்ன கொலை பண்ணேன்? நான் பண்ணலையே. அப்போ தன் சகோதரனை பகைக்கிறேன்னா எந்த சகோதரனை பகைச்சிருக்கேன்? பகைக்கக்கூடாது. யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். யார்கிட்டையாவது பகை இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்யணும்? நம்ம சமாதானம் ஆகிக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. போய் ஒட்டி உறவாட வேண்டும் என்றல்ல, பார்த்தா கொஞ்சம் இந்த 2 பல்லு வெளியிற தெரிகிறது அளவுக்காவது சிரிக்கிறதுக்கு நல்லா இருக்கிறீங்களா, அப்படி ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு, இல்லை தூரத்தில் பார்த்தோன்னே அப்படியே தலையை திருப்பி கொண்டு போகாமல் அப்படி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிற அளவுக்காவது என்ன செய்ய வேண்டும்? சமாதானமாக இருக்க வேண்டும். ஆனபடினால தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்து இருக்கவே இருக்காது. இப்போ நித்திய ஜீவன், இப்போ சொல்லுவோம், நித்திய ஜீவன் நமக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அந்த நித்திய ஜீவன் நமக்குள் நிலைத்தும் இருக்கணும். அப்படி என்றால் இன்றைக்கு பார்த்த வசனங்களை வீட்டில் போய் ஒரு முறை வாசிங்க, கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கலாம், எப்படி பணத்தை உருவாக்கலாம். அது கண்டிப்பாக குடும்ப தலைவர்களுக்கு, குடும்ப பொறுப்புள்ள தலைவிமார்களுக்கு இருக்கிற காரியம்தான், அதை தவறு என்று சொல்லலை. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவருக்கும் ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்கணும். ஆண்டவரை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசுங்க, நான் அதை கேட்குறேன். நான் அதை ஒன்றா ஒவ்வொரு காரியமாக எல்லாத்தையும் ஒரே நேரம் முடியாது, ஒவ்வொன்றா நான் அதை அடாப்ட் பண்ணுறேன், நான் கை கொள்ளுகிறேன், அப்படி என்று சொல்லி நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஒரு அன்பு இன்னதென்று தெரியணும்னா, ஒரு சிநேகிதன், ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு என்ன செய்வாங்க? சிநேகிதனுக்காக உயிரை கொடுப்பாங்க. அவன்தான் நண்பன். உயிர் நண்பன் என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம் அதுதான். ஆபத்து வரும்போது விட்டுட்டு ஓடி போகிறவன் நண்பன் அல்ல. அப்போது இங்கே இயேசு என்ன செஞ்சார்? நமக்காக உயிரை கொடுத்தார். நம்மக்கிட்ட என்னத்தை பார்த்து அது உயிரை கொடுத்தாரு? நம்ம காணிக்க கொடுக்கறத பார்த்தாரா? நம்ம பரிசுத்தத்தை பார்த்தாரா? எதையும் நம்மிடத்தில் பார்த்தார். அவர் நம்மேல் அன்பு வைத்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் ஜீவனை கொடுக்கலைன்னாலும் கசப்பு இல்லாதபடியாவது நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் நித்திய ஜீவன் நமக்குள் நிலை பெற்றிருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.